Hello guys, 10th and 12th ஸ்டாண்டர்டு இந்த 2026 பப்ளிக் எக்ஸாம் வந்து ஈஸியா எழுதணும். அதுக்கு ஈஸியா அவங்க படிச்சு முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நம்ம ஸ்டடி பிளான்ஸ்லாம் ஒன் பை ஒன்னா அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம். அதுல ஆல்ரெடி 3 வீக் ஸ்டடி பிளான்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் வீக்ல ஒரு குறிப்பிட்ட லெசன், செகண்ட் வீக் அதே மாதிரி போட்டிருந்தோம். தேர்ட் வீக்கோட ஸ்டடி பிளான் மட்டும் நமக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஆஃப் இயர் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ற மாதிரி நம்ம போட்டிருந்தோம். ஓகேங்களா? இப்போ ஆஃப் இயர் எக்ஸாம்க்கே நம்ம வந்து கரெக்டா படிச்சிருந்தா ஃபுல் போர்ஷனையும் கவர் பண்ணிருக்கலாம். இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ ஃபோர்த் வீக்ஸ்க்கான சேலஞ்ச் நம்ம பார்த்துடலாம். இந்த சேலஞ்சில் வந்து நீங்க கம்ப்ளீட்டா கரெக்டா கம்ப்ளீட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இப்போ நமக்கு ஆஃப் இயர்லி லீவ் வருது. 23யோட எக்ஸாம் முடியுது. அதுக்கப்புறம் ஃபுல்லா நமக்கு ஆஃப் இயர்லி லீவ் தான் அப்படிங்கிறப்போ இந்த 2 வீக்கை நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்மளால எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ அவ்வளவு சிலபஸ் வந்து நம்ம படிச்சு முடிச்சிடும். ஸோ அதுக்கு உங்களுக்கு இந்த ஃபோர்த் வீக் சேலஞ்சும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். ஓகே, இந்த வீக்ல நம்ம என்னென்ன படிக்க போறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸ் பார்த்துடலாம். தமிழ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 4, 5, 6, 7 இந்த 4 யூனிட் படிக்கிறதுக்கு நம்ம 3 வீக்ல பிளான் சொல்லியிருப்போம். இப்போ இந்த வீக் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா 1, 2, 3 இந்த 3 யூனிட் மட்டும் தான் படிக்க போறோம். இங்கிலீஷ்லயும் சேம் அதே ஃபர்ஸ்ட் 3 யூனிட் தான் படிக்க போறோம். இந்த 3 யூனிட் படிச்சாவே போதும், நமக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம்ல 50% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து வந்துடும். 40 to 50% வந்து நமக்கு பப்ளிக் எக்ஸாம்ல வெறும் 3 யூனிட் படிச்சாவே போதும் வந்துடும். ஓகேங்களா? அப்ப கிட்டத்தட்ட நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கலாம்? ஒரு 50, 55 மார்க் 3 யூனிட் படிச்சு எடுத்துடலாம். ஓகே, அடுத்து மேக்ஸ்ல இதுக்கு முன்னாடி 3, 5, 8, 6 இந்த 4 சாப்டர்ஸ் வந்து பார்க்க சொல்லியிருப்பேன். இப்ப இந்த லீவுங்கிறதுனால கொஞ்சம் அதிகமா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். என்னன்னா 1 to 7 இந்த 3 சாப்டர் பார்க்க சொல்லியிருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் சாப்டர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 7 சாப்டர் ரொம்ப ஈஸி. செகண்ட் சாப்டர் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கும், பாத்துருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. அடுத்து சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 1, 3, 7, 8, 12, 13, 14, 15 எல்லாமே ஈஸியான லெசன்ஸ் தான். ஆல்ரெடி நம்ம படிச்ச லெசன்ஸ் தான் இருக்கும் இது எல்லாமே. அதனாலதான் இந்த 8 லெசன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி சோசியல் வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியில 3, ஜியோகிராஃபி 3, சிவிக்ஸ்ல 2, எக்கனாமிக் 2ன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய லெசன்ஸ் மட்டுமே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதுல நான் டேட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க. 20 ஆக்சுவலா 22ல இருந்து 28 வரைக்கும் நான் உங்களுக்கு டேட் கொடுத்துருக்கேன். சார் 23 தானே சார் எக்ஸாமே முடியுது, நாங்க எப்படி இந்த ஸ்டடி பிளான ஃபாலோ பண்றது? ஏன் நான் இப்ப போட்டிருக்கேன்னா நமக்கு 23 அன்னைக்கு சோசியல் எக்ஸாம் இருக்கு. அப்ப இந்த வீக் சாட்டர்டே சண்டேவே நம்ம என்னதான் படிக்க போறோம் அப்படின்னா சாட்டர்டே சண்டே மண்டே 3 நாள் என்னதான் படிப்போம் அப்படின்னா சோசியல் தான் படிப்போம். அப்ப சோசியல் படிக்கும்போது என்ன பண்ணோம்னா இங்க நான் போட்டிருக்கேன் இல்லைங்க ஒரு 10 லெசன். இந்த 10 லெசனை நீங்க தரவா முடிச்சிடும். முடிச்சிட்டீங்கன்னா இந்த வீக்லி பிளான்ல ஒரு சப்ஜெக்ட் நம்ம முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் 24, 25, 26, 27, 28 5 நாள் இருக்கு இல்லையா? இந்த 5 நாள் ஃபுல்லா நமக்கு லீவு தான். ஸ்கூல் எல்லாமே லீவு தான். கிளாஸ் வைக்க போறது இல்ல. அதாவது இந்த 5 நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 4 சப்ஜெக்ட் நம்ம கவர் பண்ண போறோம். இதுல தமிழ், இங்கிலீஷ் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ரொம்ப ஈஸியான போர்ஷனா தான் கொடுத்துருக்கேன். மேக்ஸ், சயின்ஸுக்கு மட்டும் டைம் எடுக்கும். அதனால அதுக்கேற்ற மாதிரி நீங்க டைம் வந்து ஸ்பிளிட் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரியே தான் இங்கேயும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், சயின்ஸ்ல மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 1 மார்க், 2 மார்க், 5 மார்க்னு சொல்லிட்டு தனித்தனி பிடிஎஃப் அப்லோட் பண்ணிருப்போம். அதே மாதிரி சயின்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா 1 மார்க், 2 மார்க், 4 மார்க்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணிருப்போம். 7 மார்க் இருக்காது. அது ஏன்னா 2 மார்க்கும் 4 மார்க்கும் சேர்த்து தான் நமக்கு 7 மார்க்ல கேட்பாங்க. சோசியல் சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின், 8 மார்க் கொஸ்டின், நம்ம கம்பல்சரி 2 மார்க் மட்டும் எப்பயுமே புக் பேக் கேட்கறது இல்லை. இப்பெல்லாம் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் தான் கேட்கறாங்க. அந்த கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சரோடய கொடுத்துருக்கோம். இதுல 5 மார்க் பேஜ்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்போம் இல்லையா? அந்த பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் லைன்ஸும் கொடுத்துருப்போம், டிஸ்டிங்விஷன் கொஸ்டின்ஸ் இருக்கும், கிவ் ரீசன் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒன் கிளிக் இந்த டவுன்லோட் அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணுங்க. பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்பேன். ஜஸ்ட் டவுன்லோட கிளிக் பண்ணுங்க, நம்ம யூடியூப் சேனலுக்குள்ள போகும். அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருப்பேன். நீங்க அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபோர்த் வீக் சேலஞ்சு நீங்க வந்து கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா 10th நான் ஆக்சுவலா என்ன சொல்லியிருந்தேன்னா 8 வீக் சேலஞ்சு, அதுல 6 வீக் வந்து ஸ்டடி பிளான், 2 வீக் வந்து ரிவிஷன் பிளான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆனா இப்ப நம்ம போட்ட சிலபஸ் படி பார்த்தோம்னா எனக்கு இந்த 6ங்கிறது ஒரு வீக் கம்மியாயிடுது. 5 வீக்லயே முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? அப்ப மிச்சம் ஒரு வீக் நமக்கு இங்க அடிஷனலா வந்து ஆட் ஆயிடுது. அப்ப 3 வீக் வந்து நமக்கு ரிவிஷன் பிளானா இருக்கும். ஓகே, 3 வீக் வந்து நம்ம ஃபுல்லா ரிவிஷனா பண்ண போறோம். பப்ளிக் எக்ஸாம்க்கு ரொம்ப சூப்பரா நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகலாம். மார்க் ஹையா ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் போயிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு நீங்க இந்த 4 வீக் பிளானையுமே வந்து ஃபாலோ பண்ணியிருந்திருக்கணும். அப்பதான் முடியும். இது வரைக்கும் ஃபாலோ பண்ணனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு மேல நீங்க அந்த முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் பாருங்க. பார்த்துட்டு அதுபடி நீங்க ஒன் பை ஒன்னா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த 2 வீக் நமக்கு டைம் இருக்கு இல்லையா? அதுல 2 வீக்கோட சேலஞ்ச் இல்லைன்னா 3 வீக்கோட சேலஞ்ச் கூட நம்ம முடிக்கலாம். முடிச்சிட்டோம்னா ஈஸியா பப்ளிக் எக்ஸாம்க்கு வந்து நமக்கு நிறைய டைம் இருக்கும், ரிவைஸ் பண்ணிடலாம், நிறைய கொஸ்டின்ஸ் படிச்சிரும்.
அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு பிளான் போட்டிருக்கோம். ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் பிளானும் வரும். இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், 1 மார்க்ஸ், கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸாம் எப்படி நம்ம அட்டன் பண்றது, எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் செலக்ட் பண்றது, எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்றது, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம போடுவோம் இதுக்கு மேல. அது எல்லாமே உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோம். அதே மாதிரி கொஸ்டின் பேங்க்ஸ், ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே நம்ம போட்டுக்கிட்டே தான் இருப்போம். அதுவுமே உங்களுக்கு வரணும்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா மட்டுமே போதும். ஓகேங்களா? ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களையுமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.